அம்மா பேச்ச கேட்டதுக்கு ரொம்ப நன்றிப்பா. ஆனா அபிராமி இனிமே தாம் வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் தோல்வியதான் சந்திக்கணும். சார், மதன் எலெக்ஷன் அடிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம்மா. இனிமே நம்ம மதன் பிரசிடென்ட் தான். வரேன்ப்பா. சேம்பர் பிரசிடென்ட் மதன். டேய், இன்னைக்கு எலெக்ஷனே முடியலடா. அண்ணா நீ ஜெயிப்பனா? வாடா. மாமா, நான் எதுக்கு சேம்பர்ல மெம்பர் ஆகணும்? இது என்னோட ஆசை சாந்தி. அது மட்டும் இல்ல, இது உன் மாமியாரோட கட்டளை. நான் எதுவும் பண்ண முடியாது. ஆமாம்மா, உங்க மாமியார் கூட அதான் விரும்புவாங்க. அபிராமி மெம்பர் ஆகும்போது சாந்தியே மெம்பர் ஆக கூடாது. கரெக்ட். மோர் ஓவர் பிசினஸ் பண்ற, ஓஹோன்னு பண்ற எல்லா தகுதியும் இருக்கு. நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். இதுல ஒரு கையெழுத்து போட்டா போதும். மிச்ச ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் கிராமத்தை விட்டு இங்க வந்ததுக்கு காரணமே அத்தைதான். நானும் ஒரு மெம்பர் ஆகணும்னு அவங்க விருப்பப்பட்டா அதுல கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். அத்தை விருப்பப்படியே இதுக்கு நான் சம்மதிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சாந்தி. நீ மெம்பர் ஆனா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். ஆமா, மதன் சொல்றது கரெக்ட். நீ இங்க மெம்பர் ஆனா உங்க பிசினஸுக்கும் நல்லது. என்ன சாந்தி, என்ன யோசிக்கிற? எனக்கு மாமா ஞாபகம் வந்துருச்சு. அவரோட ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டுமா. நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. மிச்ச ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு வரும். பாப்பா. புது மெம்பர் பயோடேட்டா எல்லாம் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டோம் சார். சாந்திங்கிற புது மெம்பரை நீங்க ப்ரொபோஸ் பண்ணிருக்கீங்க. மதன் செகண்டரா இருக்காரு. எஸ், இதுல டீடைல்ஸ் இருக்கு. எந்த சாந்தி ஆர்கேவோட மருமகளா இருந்து அப்புறம் டைவர்ஸ் ஆகி வெளியே வந்து? சீனு, அது அவங்க பர்சனல் லைஃப், இங்க தேவையில்லை. ப்ளீஸ். அவங்க பிசினஸ்ல இப்ப நம்பர் 1 இருக்காங்க. அவங்கள நாம என்கரேஜ் பண்ணணும். ஓகே, நீ என்ன பண்ணு, நாம நீ எங்களை சேர்த்துக்கிற. நீங்க பாருங்க சார். இதுல பாக்குறதுக்கு என்னையா இருக்கு? சாந்திய உறுப்பினரா நான் முன்மொழிகிறேன். அத நான் வழிமொழிகிறேன். வழிமொழி இல்லையா? அத்தனை பேருமா சேர்ந்து வழிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சீனோ, பிஹேவ் யுவர்செல்ஃப். எனி அப்ஜெக்ஷன்? மிஸ்டர் மதன், நீங்க சாந்தியை கூட்டு வாங்க. சாந்தியை கூட்டு வாப்பா. எஸ் சார். இவங்க தான் புது மெம்பர், மிஸ்ஸஸ் சாந்தி. மிஸ்ஸஸ் சாந்தி, சேம்பர் மெம்பர்ஸோட ஒருமித்த ஆதரவோட உங்களை புது மெம்பரை அங்கீகாரம் பண்ணிருக்கோம். தேங்க்யூ, தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. நம்ம சேம்பரோட சட்டத்திட்டம் எல்லாம் இதுல இருக்கு. படிச்சு பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னை ஊக்கப்படுத்தி சேம்பர்ல என்னையும் மெம்பர் ஆக்குன உங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, இன்னொரு முக்கியமான விஷயம். மிஸ்டர் சீனிவாசன், உங்க எதிர்ப்புக்கும் மீறி சாந்திய சேம்பர்ல மெம்பர் ஆக்கியாச்சு. இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த சேம்பர் பிரசிடென்ட் போஸ்டுக்கு அபிராமியை எதிர்த்து மிஸ்டர் மதன் தேர்தலில் போட்டியிட போறார். அதுக்கான நாமினேஷன் தான் இது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
உண்மைதான் சம்பந்திமா. உங்களை எதிர்த்து எலெக்ஷன்ல போட்டி போட போறது உங்க புருஷன். எனது ஏன் புருஷனா? சாரி, தப்பா சொல்லிட்டேன். ஐ மீன் மிஸ்டர் மதன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த தடிப்பை விஜயகுமார் தான். அது மட்டும் இல்ல, உங்க பரம எதிரி சாந்திய சேம்பர்ல மெம்பர் ஆக்கியிருக்கான். நீங்க சேம்பர்ல இவ்ளோ பெரிய ஆளா இருந்து என்ன பிரயோஜனம்? நடந்த எதையும் உங்களால தடுக்க முடியல. அது சரி விடுங்க. ஏதோ விஷம திட்டத்தோட தான் சாந்தி மெம்பர் ஆயிருக்கா. அந்த ஒண்ணும் தெரியாத மனுஷனை எலெக்ஷன்ல வேற நிக்க வச்சிருக்கா. இப்ப என்ன பண்றது? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. தேர்தலில் நிக்கிறவங்க எல்லாம் ஜெயிச்சிட முடியுமா? இல்ல நம்ம தான் ஜெயிக்க விட்டுருவோமா? இது பாருங்க, உங்க மாமனாரையே சேம்பர் பிரசிடென்ட் ஆக்கணும்னா நான் உங்களை எப்படி சேம்பர் பிரசிடென்ட் ஆக்கணும்னு எனக்கு தெரியும். எல்லா மெம்பர்ஸையும் கூப்பிட்டு குழுப்பாட்டி சகல வசதிகளையும் செஞ்சு கொடுத்தா அத்தனை பேரும் ஓட்ட உங்களுக்கு தான் போட போறான். நீங்க ஏன் சந்தேகப்படுறீங்க? நம்ம சேம்பருடைய அடுத்த பிரசிடென்ட் நீங்க. அதுக்கப்புறம் சாந்தியும் மதனியும் ஓட ஓட விரட்ட போறீங்க. நான் வரேன். யுவர் அட்டென்ஷன் பிளீஸ். இப்பொழுது நடந்த எலெக்ஷன் ரிசல்ட் அறிவிக்கப்படுகிறது. மொத்த உறுப்பினர் 119, பதிவானது 119. திருமதி அபிராமி வாங்கிய ஓட்டுகள் 59.
திரு மதன் வாங்கிய ஓட்டுகள் 60. எனவே திரு மதன் அவர்கள் பிரசிடென்டாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். Congratulations, Mama. Thank you Best of very luck. much. Thank you very much. Congratulate பண்ணுங்க. Congrats, sir. Thank you. வாழ்த்துக்கள். ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you, sir. எல்லாமே உங்க தயவால தான் சார். அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. இந்த ஓட்டுகள் பூரா உங்க அப்பாக்காக விழுந்தது. நீ அவரை மாதிரி பேர் வாங்கணும். நிச்சயமா சார். உங்க ஆசீர்வாதம். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா பேர் எடுப்பேன். மிஸ்டர் மதன், நீங்க வந்து கையெழுத்து போடுங்க. எஸ் சார். மாமா, நீங்க ஃபார்மாலிட்டிஸ் முடிங்க. எனக்கு கொஞ்சம் வெளிய முக்கியமான வேலை இருக்கு. போயிட்டு வரேன். எங்க வேகமா போயிட்டு இருக்க? ரூம்ல போய் அழுறதுக்கா? இல்ல வேற திட்டம் ஏதாவது போடுறதுக்கா? பாவம், சாம்பியன்ல பிரசிடென்ட் ஆகணும்னு பார்த்தல, ஆனா மதன் மாமா ஆயிட்டாரு. இப்ப கூட எங்களுக்கு சாம்பியன்ல பிரசிடென்ட் ஆகணும்னு ஆசை கிடையாது. ஆனா ஆர்கே மாமா உட்கார்ந்த இடத்துல நீ உட்காரக்கூடாது. உன்ன மாதிரி ஆளுக்கு அந்த தகுதியே இல்ல. அதனாலதான் மதன் மாமாவை பிரசிடென்ட் ஆக்கலாம்னு நினைச்சோம். அது நடத்தியும் காட்டிட்டோம். பிரசிடென்ட் ஆனது ஓம் புருஷன் தான். இருந்தாலும் உனக்கு இதுல சந்தோஷம் இருக்காதான் எனக்கு தெரியும். என்ன ஜெயிச்சுங்கிற திமிரா? ஜெயிச்சா திமிர் வர்றது உனக்குதான். அப்புறம் ஏன் வண்டி கொண்டு இப்படி குறுக்க நிறுத்தின? குறுக்க வர்றது, வழி மறைக்கிறது எல்லாம் உன்னோட வேலை தானே. குடும்பத்திலேயே குறுக்க வந்தவனே நான். ஆஃப்டர் ஆல் ரோட்ல தானே குறுக்க வந்தேன். என்ன சொல்ல வர? விதி எப்பவுமே வித்தியாசமானது. நான் சாம்பர்ல மெம்பர் ஆகணும்னு நினைச்சது இல்ல, ஆசைப்பட்டது கூட இல்ல. இன்ஃபேக்ட் நான் மறுத்தேன். ஆனா கட்டாயப்படுத்தி என்ன மெம்பர் ஆக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, என் மாமியாரோட அன்பு கட்டளையால அதுக்கு நான் சம்மதிக்க வேண்டியதா போயிடுச்சு. ஒரே ஒரு ஓட்ல மதன் மாமா ஜெயிச்சிட்டாரு. நீ தோத்துட்ட இல்ல? அந்த ஒரு ஓட்டு யாருதுன்னு தெரியுமா? என்னோடதான். விதி வித்தியாசமானது தானே. இது உன் முதல் தோல்வி. இனிமே படிப்படியா தோல்விதான். எல்லாத்தையும் தாங்க தயாராரு.
பாப்பா இருங்க இருங்க இங்கே இருங்க. ஏ ரோஹிணி ஒரு நிமிஷம் இருங்க, அத்தை வராங்க. ஓ இத வாசல்ல கூட்டிட்டு வாமா. சரி அத்தை. வாப்பா. வாங்க சார். வா என்னம்மா இது ஆர்த்தி அது இதுங்களா இதெல்லாம் எதுக்கு இது ஏன் சந்தோஷத்துக்காக இல்லப்பா, உன் மனைவி சந்தோஷத்துக்காக. உங்க அப்பா இருந்திருந்தா உன்னை உச்சி முகர்ந்து வாழ்த்திருப்பார் இல்லையா? நிச்சயமாம்மா, மதன் ஜெயிச்சது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா உடனே வந்துருவாரு. அதைத்தான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். உண்மையை சொல்லணும்னா இந்த வெற்றி அத்தையோட வெற்றி, சாந்தியோட வெற்றி. கரெக்டுமா, சாந்தி போட்ட ஒரே ஓட்டால தான் மதன் ஜெயிச்சான். கங்க்ராட்ஸ்மா. தேங்க்யூடா, தேங்க்யூ. அண்ணா, அன்னைக்கு அப்பா எங்க கூட இருக்கிறப்போ நீ இல்ல, இன்னைக்கு நீ இருக்கிறப்போ இந்த சந்தோஷத்தை பார்க்கறதுக்கு அப்பா நம்ம கூட இல்ல. கவலைப்படாத கார்த்திக், உங்க அப்பா கூடிய சீக்கிரமே எங்க இருந்தாலும் வந்துருவாரு. சார், நானும் அந்த நம்பிக்கையில இருந்தாலும் அப்பா இல்லாதது எனக்கும் பெரிய குறைதான். நான் பெருமைக்காக சொல்லல சார். எங்க அப்பா என்ன பொத்தி பொத்தி வளர்த்தாரு, ஒரு நண்பன் மாதிரி நடத்தினாரு. துக்கம் இருக்குன்னு சந்தோஷத்தை ஒதுக்கிடக்கூடாது. இது உனக்கு கிடைச்ச பதவி இல்ல, அபிராமியை விரட்டுறதுக்கான கேடயம். இந்த வெற்றி சாந்தி கொடுத்த வெற்றி. நீ அவளுக்கு நன்றி சொல்லணும். கண்டிப்பாமா. சாந்தி வந்ததுல இருந்து ஒவ்வொரு சந்தோஷமா வருது. அதே மாதிரி உங்க அப்பாவும் வரணும். நம்பிக்கையோட இருக்கம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் கிளம்புறேம்மா. வரேன் மதன். ஓகே சார், வாங்க சார். சாந்தி சாந்தி சாந்தி